ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு பிளாக்ஸ். அது வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வந்து என்னால் முடியல, அந்த பெயின் தாங்கவே முடியல என்னால். நார்மலாக நம்மளுக்கு கீறினால எவ்வளோ பெயின் ஆகும் இல்லையா, அதை ஸ்டிச்சு போடும்போது அவ்வளோ வலி தாங்கியிருக்கேன் நான். அப்புறம் வந்து அவங்க வந்து பேபி எடுத்துன்னு வந்து அவங்க ஃபீட் பண்ணாங்க அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ 3:30 4 o'clock என்னை எடுத்துன்னு போய் வார்டில் போட்டாங்க. அப்புறம் வார்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, டைம் அப்போதான் பார்க்குறேன். என்னடா நான் 11:30 மணிக்கு உள்ளே போனது, 4 o'clock என்னை வெளியே எடுத்து வந்து போட்டிருக்காங்களே அப்படின்னு அப்போதான் எனக்கு டைம் தெரியுது. அப்போ வந்து மாமா அம்மா எல்லாம் வந்தாங்க. வந்து இன்னும் வார்டு இல்லை, ஆப்ரேஷன் தியேட்டர் அப்புறம் தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு நாள் அங்கேயே வச்சுக்குவாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சது. அங்க வந்து வார்டு மாதிரி தான், ஆனா அது வெளியில இருந்து யாரும் வர மாதிரி இல்லை. ஸோ ஆப்ரேஷன் ஆனவங்க எல்லாம் அங்கதான் போடுவாங்க. ஒரு ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் வேற இடத்துல போடுவாங்க. இவ்வளோ ஆச்சா, எடுத்துன்னு வந்து போட்டாங்களா பேபி கூட. அப்புறம் வந்து எனக்கு அப்போவே ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் ஆச்சு இல்லையா, அந்த பிளட் எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்போதுல இருந்து நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெட்ல போட்டு மாமா எல்லாம் அம்மா எல்லாம் வந்தாங்க. அப்போ கூட எங்களுக்கு தெரியாது, அந்த பெயின்ல அவங்க என்ன கேட்கவும் இல்லை, நானும் அவங்களுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா இப்போதான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் நாங்க பேசுறோம் ஒன்னொன்னா, இப்பதான் தெரியுது. எங்க மாமா சொல்றாரு, எனக்கு உனக்கு அப்படி ஆப்ரேஷன் ஆயிருக்கு, இவ்வளோ நேரம் நீ ஆப்ரேஷன் தியேட்டர்லயே இருந்த, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல. நார்மலா யூரின் பிளாடர்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் நடந்துன்னு இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பாப்பா வந்து 12 நாளுக்கு பிறந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து 3:30 4 மணிக்கு தான் உன்னை எடுத்துன்னு வந்து பெட்ல போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்டே எடுத்துன்னு வந்து போட்டாங்க அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் தெரியுது, இவ்வளவு எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்மள வந்து இவ்வளோ இது கஷ்டத்தை தாண்டி நாங்க வந்திருக்கிறோம்னா அவர் முருகர் தான் எங்களை காப்பாத்திருக்காரு அப்படின்னு மாமாவும் சொல்றாங்க. இவ்வளோ என்னன்னா ரொம்ப வலி. அந்த நம்ம வார்டுக்கு வந்துட்டோமா, வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கூட வந்திருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பின்னாடி பின்னாடி பேபிய காட்டிட்டு எல்லாம் அங்க பெட்டுக்கு போட்டு எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போய் பார்த்தாங்களாம். ஆனா இவரு மாமாவும் எங்க அம்மாவும் ஒரு கிளாஸ் காஃபியும் குடிக்காம வெளியிலயே வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. 7 மணிக்கு வந்தது அவங்க, நான் வந்து 6:30 மணிக்கு உள்ள போயிட்டேன்னா, உள்ள போயிட்டு அங்கிருந்து 11:30 மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனது. ஸோ எனக்கு வேண்டாம் விடுங்க, அவங்க கூட 7 மணில இருந்து அந்த ஆப்ரேஷன் இதுக்குள்ள வெளியவே இருக்காங்க. நான் உள்ள போனதும் என்னடா பண்றாங்க, அவங்களுக்கு தண்ணி இறங்கல, காபி குடிக்கல. அவங்க நிலைமை பாருங்க வெளியில எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து எங்களை வந்து வார்டுக்கு போட்டாங்க. எல்லாருக்கும் என்னாச்சுன்னா, வார்டுக்கு ஆப்ரேஷன் ஆனதும் நடக்க முடியாது, ஆனா நடந்துதான் போகணும். ஏன்னா எனக்கு 2 பிஃபோர் ஆப்ரேஷன் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுத்து எல்லாம் நடக்கலைன்னா விடவும் மாட்டாங்க. ஸோ எல்லாம் ஒரு ஸ்டெப்பா நடந்து முன்னாடி போனோம். வார்டுக்கு போட்டாங்க. வார்டுக்கு போட்டதுக்கு அப்புறம் வந்து யூரின் பைப் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எல்லாருக்கும் கழட்டிட்டாங்க. எனக்கு வந்து கழட்டல, எனக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா, இப்படி ப்ராப்ளமா இருக்கிறதே சத்தியமா எனக்கு தெரியாது, சொல்லலை எனக்கு. அதுக்கப்புறம் வந்து யூரின் பைப்பு எனக்கு கழட்டவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் வந்தாங்க, அப்பவும் கழட்டல. நான் வந்து வர டாக்டர் எல்லாம் கேட்குறேன், டாக்டர் எனக்கு ஏன் கழட்டல யூரின் பைப்? ஏன்னா ஃப்ரீயா நான் பாப்பாவை உட்கார முடியாது, பாப்பா ஃபீட் பண்ற முடியாது, நான் வெளியில போக முடியாது, டாய்லெட் போக முடியாது, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்தது எனக்கு. ஸோ அதனால நான் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இல்லைம்மா உங்களுக்கு ஆப்ரேஷன்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனாலதான் நாங்க பாக்குறோம், வேற ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க, பெரிய டாக்டர் சொல்லணும். இவங்க என்னடா சொல்றாங்க, என்ன ப்ராப்ளம்? ஆனா எனக்கு இந்த யூரின் பிளாடர்ல ப்ராப்ளம் இருக்கு, இத்தனை அவர் ஆப்ரேஷன் பண்ணாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா, எதுக்கும் இவ்வளவு நேரம் டைம் எடுத்து பண்ணாங்களேன்ட்டு அந்த பெயின் எல்லாம் ரொம்ப வந்துச்சு எனக்கு ஸ்டிச் போடும்போது. ஸோ அவ்வளவுதான் தெரிஞ்சதே தவிர உள்ள என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது.
அவங்க வந்து நான் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது அப்படின்னு. அப்புறம் வந்து நல்லா தண்ணி குடுங்க, நல்லா இளநீர் குடுங்க, நல்லா குடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிளாடர்ல ப்ராப்ளமா இருந்தது. யூரின் வந்து என்ன சொல்றது? நம்ம வாட்டர் கலர்ல போணும். எல்லோ, ரெட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலரு, ரெட் கலரு இந்த மாதிரி எல்லாம் யூரின் வந்து அந்த கலர் எல்லாம் போகக்கூடாது. நார்மலா வாட்டர் கலர். அதனால வந்து வாட்டர் நல்லா எடுத்துக்கணும். எல்லாருக்கும் அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா யாருக்கும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்று. அந்த கலர் சேஞ்ச் ஆகி போனதுன்னா நம்மளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ ஆச்சா. அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் நான் வர்ற மட்டும் எனக்கு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் யூரின் பைப். அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் வந்தாங்க. நாளைக்கு எனக்கு டிஸ்சார்ஜ்னா இன்னைக்கு வந்தாங்க. 5 டேஸ் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்தது. நான் சொன்னேன், டாக்டர் இப்படி எனக்கு எடுக்கவே இல்லை, என்ன ப்ராப்ளம் அப்படி. இல்லைம்மா, உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது உனக்கு யூரின் பிளாடர்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால அந்த ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். அப்புறம் குழந்தை வேண்டான்ற ஆப்ரேஷனை நீங்களே எழுதி கொடுத்து நீங்க இது பண்ணீங்க. அப்புறம் பேபியை எடுத்தது. ஸோ இதெல்லாம் ரிஸ்கா இருக்கிறதுனால உங்களுக்கு செக் பண்றதுக்கு யூரின் பைப் நாங்க எடுக்கல. அதை நீங்க ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம், டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். அந்த யூரின் பவுச் இருக்கும் இல்லையா, அதை பார்ப்பாங்க அவங்க. யூரின் எவ்வளோ போயிருக்கு, எந்த கலர்ல இருக்கு அப்படின்னு. நான் வந்து நல்லா தண்ணி இளநீர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. மாமா வாங்கிட்டு வந்து கொடுக்குவாரு. குடிச்சிட்டு அந்த அப்போ பார்த்தா ஒயிட் கலர்ல தான் இருந்தது. அதை பார்த்துட்டு டாக்டர் டிசைட் பண்ணாங்க, இல்லை இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கு யூரின், ஸோ நோ ப்ராப்ளம், கழட்டிடலாம் அப்படின்னு சிஸ்டரை கூப்பிட்டு, சிஸ்டர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூரின் பைப் கழட்டிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அப்போதான் எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா எனக்கு அது டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆனா அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. என்னடா எல்லாம் அக்கமா பக்கமா இருக்கிறவங்க எல்லாம் டெலிவரி ஆயிருக்கு, என் கூட தான் ஆயிருக்கு, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு போட்டிருக்காங்களே, என்னடா என்னடா அப்படின்னு. போகும்போது வரும்போது எல்லாம் கஷ்டமா இருந்தது. வாக் பண்ணும், சி செக்ஷன் ஆயிருக்கு, சிஸ்டர் வராங்க, இறங்குங்க, வாக் பண்ணுங்கன்னுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இந்த எனக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல நடந்தது இப்போ நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பயம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அதுதான் சொல்றாங்க, நீ வந்து போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்ததே எவ்வளோ இது தெரியுமா, கடவுளே தான் உன்னை காப்பாத்துனது அப்படின்னு. அந்த முருகர் எனக்கு கை விடல. ஆனாலும் இப்போ கூட எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் எல்லாம் பெயின் வருது. அப்புறம் அதுதான் பயமா இருக்கு. இதுல வந்து என் ஹெல்த் தான் ப்ராப்ளமே தவிர யார் மேலேயும் நான் பிளேம் பண்ண மாட்டேன். மாமா ஆகட்டும், யாரே ஆகட்டும், சரியா. அதனாலதான் நான் பண்றேன் இந்த வீடியோ. அப்புறம் வந்து நான் வந்து என்ன சொல்றது, நம்ம ஹெல்த் நாம தான் பாத்துக்கணும். தண்ணி நல்லா குடிங்க. நானே இப்ப அததான் கவனிச்சு குடிக்கிறேன். பசங்களுக்கும் அதுதான் சொல்றேன். பாப்பா தூங்குறா, அவளும் தூங்குறா, சின்ன பாப்பா. வீடியோ பண்றதுக்கே டைம் இல்லை எனக்கு. அதான் யாருக்கும் இந்த மாதிரி ஆக வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எனக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அந்த அந்த டெலிவரி மூமெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அவ்வளோ இல்லை, அது கூட பெயின் இல்லாம தான் ஆப்ரேஷன் ஆச்சு. பாப்பாக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப மெலிசா இருந்தேன். 2வது பாப்பா வந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ போய் அட்மிட் ஆகி டெலிவரி ஆயிடுச்சு. ஆனா இவளுக்கு வந்து சி செக்ஷன்ன்றதுனால ஃபர்ஸ்டே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதுவும் இன்னொன்னு என்ன ஆயிருந்ததுன்னா, இன்னும் 2 நாள் கழிச்சு போயிருந்தா பேபியோ இல்ல நீங்களோ 2 பேரத்துல ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அது வந்து ஆப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அந்த பேபிக்கு பேபி பேபி மேல ஒரு கவர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவ அதை வந்து தூக்குனது, அந்த எக்கோட அவளை தூக்குனதுக்கு அப்புறம் அது வந்து உடைஞ்சது. அந்த சத்தம் எனக்கு கேட்டது அந்த படுத்துன்னு இருக்கும்போது, டப்புனுச்சு. அது அப்போ வந்து அந்த அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ஆகும். குடிச்சிட்டு நம்ம விர ஏறின என்ன ஆகும், தலைக்கு தண்ணி ஏறினா என்ன ஆகும், இரும்புறோம் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைக்கு சவுண்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அழற சவுண்ட் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தலைக்கு ஏறின மாதிரி தண்ணி இதாயிடுச்சு. அவ இரும்புறது பெருசா. அப்புறம் அவ்வளவுதான், சத்தமே வரல. டாக்டர் சொன்னாங்க எனக்கு,
வந்து குழந்தை வந்து அப்படியே டப்புன்னு உடைஞ்சிருச்சு. அந்த தண்ணியோட எடுத்துட்டு வெளியே எடுத்த உடனே அது டப்புன்னு உடைஞ்ச சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. அதனால அவங்க பேபி வந்து இன்னும் 2 நாள் இருந்தா அது உள்ளேயே உடைஞ்சு அந்த தண்ணி வந்து அது குடிச்சிட்டு இருக்கும். குடிச்சிட்டா குழந்தை வந்து இதாயிடும் இல்லையா? அது பிரச்சனை. இல்லைன்னா உங்களுக்கு எதனா ஆயிருக்கும். அது நீங்க வந்து கடவுள் புண்ணியத்துல நீங்க இப்பவே வந்து அர்லியா வந்து நீங்க அட்மிட் ஆயிட்டீங்க. அர்லியா அட்மிட் ஆயிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, அந்த பெரிய டாக்டர் சொன்னாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னேனே நானு, அந்த டாக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்க வந்து இன்னும் டைம் இருக்குன்னு தான் இருந்தோம். மண்டே போனப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு, இல்ல பண்ணிடலாம், வெட்னஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு. நாங்க என்னன்னா ஃப்ரைடே பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். ஸோ அதனால வந்து குழந்தைய வந்து சீக்கிரமா எடுத்தது நல்லதாச்சு. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வேற இருந்தது இல்லையா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. என்னவோ எல்லாமே அந்த முருகர் தான் காப்பாத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்லபடியா வந்துட்டோம். எல்லா ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அதுல வந்து 5-6 டேஸ் அங்கேயே இருந்து எல்லாம் முடிச்சுன்னு வந்து, ஆனா இப்ப கூட எனக்கு வேலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பவே பாப்பா முடிச்சுட்டா, அதுக்கு தான் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். இவங்க தான் மேடம், குட்டி மேடம். பாருங்க பேபி. ஹாய் ஹாய். அப்பவே வந்து ஸ்டாப் பண்ணேன். நான் வந்து இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து லாங்கா போகுது. அதனால நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்ன அப்பவே ஸ்டாப் ஆச்சுன்னா இப்ப கூட எனக்கு வேலைக்கு போக முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல. அது ஸ்டமக் பெயின் வந்துருது. அதனால ஃபர்ஸ்ட்னா நான் வேலைக்கு போயின்னு இருந்தேன். பிரெக்னன்சில கூட நான் வேலைக்கு போயிருக்கேன். ஆனா இப்போ வந்து என்னால போக முடியல. பேபிய பாத்துக்கிறேன், வீட்டுல இருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த யூடியூப் சாய்ஸ் நான் எடுத்தேன். நான் வந்து 2 இயர்ஸ் பேக்கே வந்து சேனல் ஓபன் பண்ணேன். ஆனா என்னன்னா நான் வந்து ரொம்ப வீடியோ எல்லாம் போடல அப்போ. இப்போ வந்து நான் கண்டினியூஸா வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸ் பண்றேன், எல்லாம் பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க. சோ எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க. சிசி பேபி பேபி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. டாடா பை பை. பை. Thank you friends. Keep watching.